Mani, Hallo, ich bin Maria und du, wer bist du? ich bin Manimuri. Also, Freut mich. Freut mich, deine. Freut mich. ஆமா ஆமா freut mich. August, Oger kommst du? Ich komme, ich komme aus Indien. Indien aus Tamil Nadu. Und du? Ich komme aus Indien. Indian. Indien. As Arielur, aber ich wogen Jastas Jayangandam. Aber jetzt ohne Agus. ich in Jayamkondan. அப்பாட்ட போய் சொல்லு போ. அப்பா கிட்ட போய் சொல்லு. எட்டாங்க மேம் என்னங்க மேம் எட்டு ஆங்க மேம் சொல்லுங்க அவ்வளவுதானா கண்டினியூ பண்ணலையா இருக்கு மேம் ஆகு ஆக்ஸோ 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 ஓ வாண்ட்ஸ் டு கேகனா இல்ல ஏதோ வருமே Genau. கெனவ் மேம் Genau. Ich wohne in Jayangondam. Und du? Ich wohne in Jayangondam. Was machst du? Beruflich. Beruflich. சொல்லு நீதான் சொல்லணும் நான் இது போல கிராங்க் அண்ட் சிஸ்டர்னா சொல்லணும்ல ஹலோ ஹலோ மணி ஹலோ என்ன கேக்கலையா தெரியல மணி கேக்கலன்னு நினைக்கிறேன் ஹலோ கேக்குதா கேக்குது வாட் must du beruflich நீ என்ன இருக்க கேக்குதா மணி கேக்குதா கேக்கலையான்னு சொல்லு நானும் மேம் வெயிட் பண்றேன்ல இது கேக்குதா ஹலோ மேம் சரியா சிக்னல் இல்ல போல இருக்கு மழை பெய்தா ஒண்ணுமே கேக்கல சரி மேம் உங்களுக்கு கேக்குதா மேம் நான் பேசுறது இப்பதான் கேக்குது இப்பதான் கேக்குதா மேம் ஐயோ எனக்கு போன் ப்ராப்ளமா சரி நான் கேக்குற சொல்றியா வாஷ் மேஷ் டு பெரிஃப்ளிஷ் Ich arbeite als Krankenschwester. Und du? Ich arbeite Krankenschwester. Wirklich? Jetzt lerne ich Deutsch. Ja, super. Seit wann lernst du Deutsch? Seit einem Jahr. Und ich magte in Deutschland arbeiten. அதுக்கப்புறம் என்ன வரும்னு தெரியலையே ஓகே இப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா ஓகே மேம் இன்னும் அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாம் நிறைய இடத்துல மிஸ் ஆகுது அது நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க ஓகே மேம் சோ நம்ம இந்த செகண்ட் லெசனுக்கு போலாம் nach der Schulzeit so after the school டேஸ்க்கு அப்புறமா என்ன பண்றோம்ன்றது தான் ஸோ இவங்க என்ன பண்றாங்க ஆக்சுவலி இந்த பிக்சரை பார்த்தா என்ன பண்றாங்க ein paar Leute எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா a few people are dancing
ஸோ ein paar Leute tanzen. அப்புறம் சில பேர் என்ன பண்றாங்க, trinken, essen etwas, die Leute sprechen in Gruppen. ஸோ அவங்க பேசுறாங்க, குரூப்ல பேசுறாங்க. ein Mann zeigt Fotos auf ihrem Handy, auf dem Smartphone. ஸோ ஒரு பர்சன் வந்து போட்டோஸ் காமிக்கிறாரு, zeigt Fotos auf dem Handy. இந்த மாதிரி பண்றாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க என்ன செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஃபுன் ஃபியாரே அபி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க மறுபடியும் மீட் பண்ணியிருக்காங்க. கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்கூல் டேஸ் முடிச்சதுக்கு அப்புறமா. So, அந்த கெட் டுகெதர் மாதிரி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஆடியோ கேட்கணும் நீங்க. ஓகே மேம். நான் இது ஒன்றுனாவே போடுறேன். ஓகே, இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். Hören Sie von Gespräche ergänzen die Steckbriefe. ஸோ அங்கங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இன்ஃபர்மேட்டிக் ஸ்டுடியர்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, Krankenschwester, Grafikerin bei einer Zeitschrift. ஸோ மேகசின்ல வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்கிறாங்க. Verkäufer arbeiten, சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணுறது. Altenpfleger அப்படின்னா ஓல்டேஜ் ஹோம் பீப்புளை டேக் கேர் பண்ணுறது. ஹோட்டல் காஃப்மேன், ஹோட்டல் கிளார்க்கு. au pair in England. au pair in England அப்படின்னா அமெரிக்கா போனாங்கன்னா இங்கிலாந்து ஏதாவது ஒரு ஃபேமிலியை அவங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலியில நம்ம போய் படிக்கணும் அப்படின்னா அந்த ஃபேமிலி ஓகே சொன்னாங்கன்னா அந்த ஃபேமிலியில ஸ்டே பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் செய்யணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு, அதாவது நீங்க ரெண்டே பே பண்ணாம ஒரு ஃபேமிலியில சேஃபா இருக்கிற மாதிரி, அவங்க வீட்டுல தங்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க படிக்கிற மாதிரி தான் au pair. அப்புறம் ப்ராக்டிக்கும் பை ஐனர் வெப் அகென்ச்சுவர். ஸோ அட்வர்டைசிங் ஏஜென்சி அவங்க கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணுறது. கிராஃபிக் ஸ்டுடியரன், கிராஃபிக் டிசைனர் படிக்கிறது. டிஷ் சூட் அமெரிக்கா ரைசன், சவுத் அமெரிக்கா ட்ராவல் பண்ணுறது. ஆஃப் மெசன் ஜாபன், ட்ரேட் ஃபேரில் ஒர்க் பண்ணுறது. மெடிசன் ஸ்டுடியரன், ஸோ மெடிசன் படிக்கிறது. இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணுவேன். ஸோ ஐலா காயான்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ சிலது மட்டும் எழுதியிருக்காங்க. ப்ராக்டிக்கும் பை ஐனர் வெப் அகென்ச்சுவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்றது நீங்கள் சொல்லணும். Eins. Hallo Ayla, wie geht's? Ganz gut. Und dir? Auch gut. Schön so ein Klassentreffen. Jetzt sind es schon 5 Jahre, dass wir Abitur gemacht haben. Sag mal, was hast du denn nach der Schule gemacht? Du wolltest doch Kunst studieren, oder? Genau, ich wollte etwas Kreatives machen. Zuerst habe ich ein Praktikum bei einer Werbeagentur gemacht, also in der Grafikabteilung. Ach wirklich? Und hat dir das Spaß gemacht? Ja, das hat mir sehr gut gefallen. Und deshalb habe ich dann in Augsburg Grafik studiert. Ah, gut. Und was machst du jetzt? Jetzt arbeite ich seit einem Jahr als Grafikerin bei einer Zeitschrift. Das ist toll. Und du? Also, ich habe nach der Schule erstmal meins. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கிராஃபிக் ஸ்டுடியர் கிராஃபிக் ஸ்டுடியரன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க எழுதிக்கோங்க கிராஃபிக் ஸ்டுடியரன். கிராஃபிக் ஸ்டுடியரன். இப்போ என்ன பண்றாங்க, மறுபடி போட்டா Eins. Hallo Ayla, wie geht's? Ganz gut. Und dir? Auch gut. Schön so ein Klassentreffen. Jetzt sind es schon 5 Jahre, dass wir Abitur gemacht haben. Sag mal, was hast du denn nach der Schule gemacht? Du wolltest doch Kunst studieren, oder? Genau, ich wollte etwas Kreatives machen.
Zuerst habe ich ein Praktikum bei einer Werbeagentur gemacht, also in der Grafikabteilung. Ach wirklich? Und hat dir das Spaß gemacht? Ja, das hat mir sehr gut gefallen. Und deshalb habe ich dann in Augsburg Grafik studiert. Ah, gut. Und was machst du jetzt? Jetzt arbeite ich seit einem Jahr als Grafikerin bei einer Zeitschrift. Das ist toll. Und du? Also, ich habe nach der Schule erstmal meins. மேம் பிராக்டிகம் பை ஐனர் அது எழுதிட்டாங்க, அது முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ப்ராக்டிக்கும் பை ஐனர் வேபகன்ஸ்வர், அப்போ கிராஃபிக் ஸ்டுடியர்னு முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்றது இதில் இருக்கு. ஐயோ மேம் ஷெல்டிங் நாக்க einmal bitte மேம். ம் 1. Hallo Ayla, wie geht's? Ganz gut. Und dir? Auch gut. Schön so ein Klassentreffen. Jetzt sind es schon 5 Jahre, dass wir Abitur gemacht haben. Sag mal, was hast du denn nach der Schule gemacht? Du wolltest doch Kunst studieren, oder? Genau, ich wollte etwas Kreatives machen. Zuerst habe ich ein Praktikum bei einer Werbeagentur gemacht, also in der Grafikabteilung. Ach wirklich? Und hat dir das Spaß gemacht? Ja, das hat mir sehr gut gefallen. Und deshalb habe ich dann in Augsburg Grafik studiert. Ah, gut. Und was machst du jetzt? Jetzt arbeite ich seit einem Jahr als Grafikerin bei einer Zeitschrift. Das ist toll. Und du? Also, ich habe nach der Schule erstmal meins. கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? மேம் இது இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டுடியோனா மேம்? ம் ஏதோ ஒரு காஃபிக்கோ ஏதோ வருதுங்க மேம். 1. Ja, das hat mir sehr gut gefallen. Grafik studiert. Ah, gut. Und was machst du jetzt? Jetzt arbeite ich seit einem Jahr als Grafikerin bei einer Zeitschrift. மேம் Graphic and Bell Einers was என்னது? Zeitschrift. ஆமா, மேகசின்ல கிராஃபிக் டிசைனரா ஒர்க் பண்றாங்க. ஸோ இது அப்படியே போடணும். கிராஃபிக்கரின் பை ஐனர் ஜைஸ்ட்ரிஃப்ட். ஓகே மேம். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்றது இதுல இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்றாங்களோ இது ஏதோ ஒண்ணு. அடுத்தது லூயிஸ் மோர்ல. ஸோ அவர் என்ன பண்றாரு? நாக்டர் ஷூல என்ன பண்றாரு? இப்போ என்ன ட்ரைனிங்? Zwei. Du, Luis, was hast du eigentlich nach der Schule gemacht? Hast du gleich eine Ausbildung angefangen? Nee, nach der Schule habe ich erstmal überhaupt nicht gewusst, was ich machen soll. Eine Ausbildung oder studieren, ich hatte keine Ahnung. Dann bin ich ein Jahr durch Südamerika gereist. Echt? Klingt ja interessant. Wie war das? Echt cool. Ich habe viel gesehen und viele Leute aus der ganzen Welt kennengelernt. Und was machst du jetzt? Naja, ich bin zurückgekommen und habe erst noch 2 Jahre auf Messen gejobbt. Und jetzt mache ich eine Ausbildung zum Altenpfleger. Das gefällt mir total gut. Und sag mal, was machst du denn jetzt? Ich bin seit ein paar Jahren in München. மேம் ஆஃப் மிஸ் ஜாபன் மேம். ஆஃப் மெசன் ஜாபன். அப்புறம் இதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டுடியர் மேம். இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டுடியர். சவுத் அமெரிக்கா ரீஜன் வரும்லங்க. சூட் அமெரிக்கா ரைசன். சவுத் அமெரிக்கா ஸோ ரீஜன். நாக்டர் ஷூல வந்து டூஷ் சூட் அமெரிக்கா ரைசன். அதுக்கப்புறமா ஆஃப் ஆஃப் மிஸ் மெசன் ஜாபன். ஜாபன். இப்போ என்ன பண்றாரு? ஆஃப் மிஸ் ஜாபன் இல்லையா? ஸோ நாக்டர் ஷூல ரெண்டுமே சூட் அமெரிக்கா ரைசன் ஆஃப் மெசன் ஜாபன் வந்துடும். இப்போ என்ன பண்றாரு? ஹவுஸ் பில்டிங் என்ன ட்ரைனிங் எடுக்கிறாரு? மேம் நாக்க einmal bitte மேம். 2. Du, Luis, was hast du eigentlich nach der Schule gemacht? Hast du gleich eine Ausbildung angefangen? Nee, nach der Schule habe ich erstmal überhaupt nicht gewusst, was ich machen soll. Eine Ausbildung oder studieren, ich hatte keine Ahnung. Dann bin ich ein Jahr durch Südamerika gereist. Echt? Klingt ja interessant. Wie war das? Echt cool. Ich habe viel gesehen und viele Leute aus der ganzen Welt kennengelernt.
Und was machst du jetzt? Naja, ich bin zurückgekommen und habe erst noch 2 Jahre auf Messen gejobbt. Und jetzt mache ich eine Ausbildung zum Altenpfleger. Das gefällt mir total gut. Und sag mal, was machst du denn jetzt? Ich bin seit ein paar Jahren in München. கண்டுபிடிக்கலையா? மேம் அந்த அமெரிக்கன் சொல்றாங்கல்ல ஆப்பர் இன் இங்கிலாந்து வருமா மேம்? ஆஹா. Südamerika Zwei. reisen. Ganzen Welt kennengelernt. Und jetzt mache ich eine Ausbildung zum Altenpfleger. மேம் ஆல்டன் இருக்கிற மேம். ஆமா, ஆல்டன் பிளேகர். ஸோ இப்போ வந்து ஆல்டன் பிளேகர் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்டன் பிளேகர்னா ஓல்ட் ஏஜ் ஹோம், ஓல்ட் ஏஜ் பீப்புளை டேக்கிங் கேர் பண்றது. ஓகேவா? ஓகே மேம். இப்போ நீங்க இந்த பேஜ் ரெடியா வச்சுக்கோங்க, இங்க இருக்கிறது. ஓகேவா? ஓகே மேம். உங்ககிட்ட இருக்குல்ல புக்கு? இருக்கு மேம். ஸோ இது ரெடியா எடுத்து வச்சுட்டு இதுல நீங்க பாருங்க அவங்க என்ன பண்றாங்கன்றது. ஓகே? Drei. Hey Simone, was machst du denn jetzt? Hast du nicht eine Ausbildung gemacht? Was war das nochmal? Nee. Nach der Schule war ich erst mal ein Jahr als Au-pair in England. Ach, Au-pair in England. Interessant. Ja, ich studiere Informatik und ohne Englisch geht da gar nichts. Und in der Schule war ich ja nicht so gut in Englisch. Wo studierst du denn? In Dresden. Sag mal, hast du eigentlich mal Leo getroffen? Ja, letzte Woche erst. ஆப்பர் இன் இங்கிலாந்து மேம். au pair in England. இப்போ என்ன பண்றாங்க? பிராக்டிபம்பை எது? புரியல. மேம் எதுமா? இந்த பிராக்டிகம் மைனர் அது முடிஞ்சிச்சு, அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்கல்ல, அதான் ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. இந்த டைமுங்க. Drei. Hey Simone, was machst du denn jetzt? Hast du nicht eine Ausbildung gemacht? Was war das nochmal? Nee. Nach der Schule war ich erst mal ein Jahr als Au-pair in England. Ach, Au-pair in England. Interessant. Ja, ich studiere Informatik und ohne Englisch geht da gar nichts. Und in der Schule war ich ja nicht so gut in Englisch. Wo studierst du denn? In Dresden. Sag mal, hast du eigentlich mal Leo getroffen? Ja, letzte Woche erst. யோகன் காஃபன் ஏதோ வருது. இது ஸ்டூடெண்ட் எது சொல்றாங்க? Drei. Wo studierst du denn? In Dresden. Gar nichts. Und in der Schule war ich ja nicht so gut in Englisch. Wo studierst du denn? In Dresden. Sag mal, hast du eigentlich mal Au-pair in England? Interessant. Ja, ich studiere Informatik und மேம் சொல்லுமா? அந்த டூராஷ் சுடாமிக் அது ரைசனா முடிஞ்சிச்சு. மேம்? இல்ல, அது முடிஞ்சிச்சு. இப்ப பாருங்க, மறுபடியும் ப்ளே பண்றேன். ja, ich studiere Informatik. இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட் மேம். So ich studiere Informatics studiere. Informatik. எந்த பேர் இருக்குது காணா. ஓ கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட். ஓகேவா?
ஓகே ஓகே மேம். மேம். Vier. Na, was hast du denn nach der Schule gemacht, Pablo? Naja, ich wollte schnell Geld verdienen. Deshalb habe ich als Verkäufer in einem großen Sportgeschäft gearbeitet. Und bist du da immer noch? Nee, nach 3 Jahren wollte ich doch etwas anderes tun. Und was? Ich mache jetzt eine Ausbildung zum Hotelkaufmann. Das ist klasse. Und ich reise ja selbst auch gern. In welchem Hotel denn? Hier in der Stadt? Ja, im Hotel am Marktplatz. Kennst du die Straße? ஹோட்டல் கஃபாமரன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் காஃப்மேன் ஹவுஸ் பில்டிங், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நாகதேஷுல என்ன பண்ணாரு? நான் காயின் மால் விட்டேன். Vier. Na, was hast du denn nach der Schule gemacht, Pablo? Naja, ich wollte schnell Geld verdienen. Deshalb habe ich als Verkäufer in einem großen Sportgeschäft gearbeitet. மேம் ஆமா, als Verkäufer arbeiten. ஸோ nach der Schule als Verkäufer arbeiten. அப்புறம் jetzt இப்போ என்ன பண்றாருன்னா ஹோட்டல் காஃப்மேன் ஹவுஸ் பில்டிங்ஸும் ஹோட்டல் காஃப்மேன். லாஸ்ட். 5. Ach, Frieda, wir haben uns ja lange nicht gesehen. Ja, das stimmt. Wolltest du nicht Medizin studieren? Doch, ich wollte gleich nach der Schule an die Uni. Aber ich habe ja keinen Studienplatz bekommen. Echt? Wie schade. Ja, aber dann habe ich einfach erstmal eine Ausbildung zur Krankenschwester gemacht. Und? Hat dir das Spaß gemacht? Ja, das war gut. Und hat mir nochmal gezeigt, dass Medizin das Richtige für mich ist. Und nach 3 Jahren Ausbildung habe ich endlich einen Studienplatz für Medizin bekommen. In Ulm. Also, jetzt studiere ich doch noch. Ach, das ist ja super. Und du? Also, ich habe erst einmal... nach der Schule என்ன பண்ணாரு? மெடிசன் ஃப்ராங்கம் nach der Schule வந்து ஹவுஸ் பில்டிங் zur Krankenschwester. jetzt இப்போ என்ன பண்றாங்க? மெடிசன் ஸ்டூடெண்ட். மெடிசன் ஸ்டூடெண்ட். ஓகே, சூப்பர். ஓகே,
இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்றத வந்து நீங்க தேர்ட் பர்சன் இப்போ நீங்க இது நீங்க இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஐலா காயா அவங்க என்ன பண்ணாங்க, nach der Schule வந்து ein Praktikum bei einer Werbeagentur gemacht. Then hat sie அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, then hat sie graphic studiert முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அதனால studiert. jetzt இப்போ என்ன பண்றாங்க, jetzt arbeitet sie als Grafikerin bei einer Werbeagentur தானே, Werbeagentur. ஸோ இதை பத்தி இந்த மாதிரி நீங்க சொல்லணும் ஒருத்தரை பத்தி. ஸோ ஐலா காயா hat செகண்ட் பிளேஸ்ல hat nach der Schule ein Praktikum bei einer Werbeagentur gemacht. Dann hat sie Grafik studiert. Jetzt arbeitet sie als Grafikerin bei einer Werbeagentur. இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் எழுதணும் ஒவ்வொருத்தருக்கும். ட்ரை பண்ணுவீங்களா ஹோம்ஒர்க்கா? ஈஸியா தான் இருக்கும் சரிங்களா. செகண்ட் பிளேஸ்ல ஹார்ட் போடணும். ஸோ அவங்க நேம் போட்டு ஹார்ட் nach der Schule என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா டன் இல்லைன்னா எட்ஸ்ட், அதுக்கப்புறமா எதுவும் பண்ணலன்னா வெறும்னே படிச்சு வேலைக்கு போயிருக்காங்கன்னா எட்ஸ்ட் மட்டும் சொல்லுங்க. ஓகேவா? என்னம்மா சொல்லி பார்க்கலாமாங்க மேம்? சொல்லுங்க. Schule ein Medicine studieren. Eine யார பத்தி சொல்றீங்க? மணிமொழி பத்தி சொல்லலாம்ல? மணி பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க மேம். சொல்லுங்க. மணிமொழி hat nach der Medical studieren. nach der Schule not der Schule ein second மேம். எதுமா? ein second மேம். ein medical studieren second மேம். nach der Schule medicine studiert. Schule medicine studiert. ஆமா. மணிமொழி hat nach der Schule medicine studiert. ஓகே மேம். arbeitet இதே மாதிரி தான். arbeitet sie als Krankenschwester bei einer Krankenhaus hospital. ஓகே, இப்படியும் ட்ரை பண்ணுங்க. மேல இருக்கிறது ஒவ்வொருத்தர் பத்தியும் கூட நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ சிமோனே என்ன பண்ணாங்க, சிமோனோ hat nach der Schule au pair in England gemacht. Jetzt இப்ப என்ன பண்றாங்க, jetzt sie studiert Informatik. அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது இந்த क्वेश्चंस வந்து நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுக்கணும். wo bist du zur Schule gegangen, ஸ்கூல் எங்க பண்ணீங்கன்றது. சோ ich bin bist வந்தாலே ich bin ன்னு சொல்லணும். ஓகேவா? hast வந்தாலே ich habe சொல்லணும். ஓகேங்க மேம். So, wo bist du zur Schule gegangen? Ich bin. எங்க ஸ்கூல் போனீங்க? ஜெயங்கொண்டம். Ich bin. Schule Jayangondam. In Jayangondam zur Schule gegangen.
ஓகேங்க மேம். In Jem konnten zur Schule gegangen. Okay. Wann hast du die Schule abgeschlossen? So, school எப்போ complete பண்ணீங்க? Ich habe ஆ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சீங்க? 2016ல முடிச்சோங்க மேம். ம் 16 10 years ஆச்சா? ஆமாங்க மேம். Okay. Ich habe vor 10 Jahren die Schule abgeschlossen. 10 years முன்னாடி ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன். இல்லைன்னா ich habe im Jahr 2016 die Schule abgeschlossen. In the year. Was hast du nach der Schule gemacht? ஸ்கூலுக்கு அப்புறமா என்ன பண்ணீங்க? Krankenschwester. Ich habe Ausbildung Training எடுத்தீங்க இல்லீங்களா? Training எடுத்தீங்க இல்லீங்களா? Ich habe Ausbildung zur Krankenschwester gemacht. இப்போ என்ன பண்றீங்க? Was machst du jetzt? Jetzt arbeite ich als Krankenschwester in einem Krankenhaus. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். ஓகே, Schule ein schöne Zeit. ஸ்கூல் வந்து பியூட்டிஃபுல் டைம் இல்லைங்களா? இவங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 கீழே வந்து ஆ பே சே டே இருக்கும். ஸோ இது நீங்க மேட்ச் பண்ணும். யார் ரெண்டு பேரும் ஒன்னா பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசேஜ் ரீடிங் புரிஞ்சுக்கிறதும் லிசனிங்கும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்பீக்கிங்கும் முக்கியம். படிங்க. மேம் பிரேக் ஆகுதுமா வாய்ஸ்? ஆமா மேம், கேட்கவே மாட்டேங்குது மேம். ஓகே, நீங்க படிச்சுட்டு எது எது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே மேம். நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா படிச்சுட்டு எது எதுக்கு மேட்ச் ஆகும்னு நீங்க சொல்லுங்க.